அந்தம் 10ல சாப்டர் 5 நம்ம இப்ப பார்க்க போறோம். அதோட கதையை தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நந்தன் வசுதேவரை சந்திக்கிறது, அததான் பார்க்க போறோம். கோகுலத்துல நந்தர் என்ன பண்றாருன்னா, தனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பையன் பிறந்திருக்கான் அப்படிங்கறத பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு ரொம்ப கம்பீரமாக என்ன பண்றாருன்னா, ஸ்நானம் பண்ணி சுத்தராகி அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வேதங்கள் தெரிஞ்சிருக்கக்கூடிய பிராமணர்கள் எல்லாரையும் தன்னோட ஆத்துக்கு கூப்பிட்டு இந்த பிறந்த குழந்தைக்கு ஜாத கர்மம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்வஸ்தி வாசனம் எல்லாம் பண்ணி வைக்கிறாராம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, பித்ருக்கள் தேவர்கள் இவாளோட பூஜை எல்லாத்தையும் அவர் முறையா பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, ஸ்வர்ணத்தாலையும் வஸ்திரத்தாலையும் அதுக்கப்புறம் 2,00,000 பசுக்களை பிராமணர்களுக்கு தானமா கொடுக்கறாராம். அதாவது ஸ்வர்ணம் வஸ்திரம் எல்லாத்தாலையும் அலங்கரிக்கப்பட்ட 2,00,000 பசுக்களை பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கறாராம். அது மட்டும் இல்லாம ரத்னங்கள், தங்கம், வஸ்திரம் இது எல்லாத்துல இருக்கக்கூடிய 7 தில பர்வதங்களையும் தானம் பண்றார். அதாவது ஒரு எல்ல மலை போல குவிச்சு அதுல ரத்தினங்கள் ஸ்வர்ணங்கள் எல்லாத்தையும் போட்டு அது மேல உயர்ந்த உயர்ந்த வஸ்திரங்கள் எல்லாம் சுத்தி மலை மாதிரி இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் தானம் செய்யறதுதான் தில பர்வத தானம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுதான் இவர் பண்றார். அதுக்கு அடுத்தது காலத்தால அந்த பூமி மாதிரி இருக்கக்கூடியதும், ஸ்நானத்தால தேகம் மாதிரி இருக்கக்கூடியதும், அப்புறம் சௌச்சத்தால சில வஸ்துக்களையும், ஜாத கர்மம் மாதிரி இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்களால கர்ப்பமும், தபஸினால இந்திரியங்களும், யாகத்தினால பிராமணன் மாதிரி இருக்கக்கூடியவர்களும், தானத்தினால திரவியங்களும், சந்தோஷத்தினால மனசும், ஆத்ம வித்யினால ஆத்மாவும் இதெல்லாமே சுத்தி அடையிறது அப்படின்னு சொல்றான். பிராமணர்கள் எல்லாரும் கூப்பிட்டபடிக்கு ஸ்வஸ்தி வாச்சனம் பண்ணி வைக்கிறா. அதுக்கப்புறம் சூத்தர்கள் வந்திகள் இவா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கு அடுத்தது பாடகர்கள் எல்லாம் கானம் பாட்டு பாடுறா. அப்புறம் பேரிகள் துந்துபிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாத்தியங்கள் எல்லாம் முழங்குறது. கோகுலத்துல ஒரு ஒரு ஆத்துலயும் வாசப்படியிலையும் வீட்டுல இருக்கக்கூடிய உள் பிரதேசங்களும் மொழிகி சுத்தம் பண்ற அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அது பல வகையான துவஜங்களாலையும் பதாகைகளாலையும் பட்டு தோரணங்களாலையும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. பசுக்கள் கன்றுகள் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது பெருமாள் பிறந்த உடனே. அதுக்கப்புறம் அது மஞ்சள் எண்ணெய் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தாதுக்கள், மயில் தோகை, புஷ்பமாலை, வஸ்திரம், ஸ்வர்ணமாலை இது எல்லாத்தாலையும் அலங்கரிக்கப்பட்டிருந்ததாம். அடுத்தது கோப்பர்கள் எல்லாருமே கூட விலை உயர்ந்த அந்த வஸ்திரங்களை உடுத்திண்டும், இதுவும் நம்மளோட பெரியாழ்வார் திருமொழியில நம்மளுக்கு முதல்ல இதுதான் வரும். இது வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் அப்படின்னு வரும் இல்லையா பாசுரம். அப்ப என்ன ஆகும், அந்த பெருமாள் பிறந்த உடனே பெருமாள் எந்த ஆத்துல பிறந்தாரோ அங்க மட்டும் அவளுக்கு சந்தோஷம் இல்ல, மொத்த ஊரும் எப்படி இருக்குன்னா பெருமாள் பிறந்ததை ஒரு திருவிழாவா கொண்டாடுறாளாம். எண்ணெய் எல்லாம் அப்படியே மேல மேல ஒருத்தர் இது பண்ணிக்கிறா. அப்படி எண்ணெய் எல்லாம் தூவிக்கிற போது என்ன ஆயிடுதுன்னா சந்தோஷத்துல அதெல்லாம் பண்றா. வாசல்ல ஃபுல்லா அப்படியே எண்ணெயே ஒரு சேரு மாதிரி ஆயிடுதான். அப்படியே போவாரு, ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் அப்படின்லாம் நம்ம பெரியாழ்வார் திருமொழியில படிக்கிறோம்ல. ஒருத்தரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிறாளாம். ஆகா நம்ம கண்ணன் பிறந்துட்டான் இப்படி எண்ணெயில போறா, வழுக்கி விழுறா, திருப்பி எழுந்துக்கிறா. அப்புறம் பசுமாடுகள் எல்லாம் நிறைய இருக்கா அந்த இடத்துல. அவ்வளோ ஒரு சந்தோஷமா பெருமாள் பிறந்ததை அது ஒரு உற்சவமாவே அந்த இடத்துல கொண்டாடிட்டு இருக்கா. சோ அந்த மாதிரி கோபர்கள் எல்லாரும் என்ன பண்றான்னா, விலை உயர்ந்த வஸ்திரங்கள் எல்லாத்தையும் உடுத்திண்டோ, நிறைய ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டோ, தலைப்பாகை இதெல்லாத்தையும் தரிச்சுண்டோ, பல வகையான வஸ்துக்கள் எல்லாம் எடுத்துண்டோ நந்தரோட கிரகத்துக்கு இப்ப வரா. அப்போ கோபிகைகளும் யசோதைக்கு புத்திரன் பிறந்திருக்கான் அப்படின்றத கேள்விப்பட்டு உயர்ந்த வஸ்திரம் ஆபரணங்கள் மை இது எல்லாத்தாலையும் கூட அவவாள தன்னோட சரீரத்தை அலங்காரம் பண்ணிக்கிறாளாம். எங்கேயோ ஒரு குழந்தை பிறந்ததுன்னு இல்ல, பிறந்திருக்கிறது ஒரு தெய்வீக குழந்தை. ஆனா அந்த வசுதேவர் அந்த நந்தகோபர் வீட்டுல அவ பக்கத்துல என்ன பண்றான்னாக்க, எல்லாரும் ஊர்ல இருக்கிறவாள்லாம் தனக்கு சந்தோஷத்துல அலங்காரம் பண்ணிக்கிறாளாம். தன் வீட்டுல குழந்தை பிறந்தா மாதிரியே நினைச்சுக்கிறாளாம். அந்த இடத்துல அவ முகத்தெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, குங்குமத்தால் அலங்கரிக்கப்பட்டு தாமரை மலர் மாதிரி இருந்துதான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, காணிக்கைகளாக அவ என்ன பண்றான்னா பல வஸ்துக்களை எடுத்துன்னு நந்தரோட கிரகத்துக்கு போயின்னு இருக்கா. அப்ப பெருசாக அதாவது நிறைய பருத்த ஸ்தனங்களோட இருக்கக்கூடியவர்களும் அவ நடக்கும் பொழுதும் அந்த ஸ்தனங்கள் எல்லாம் அசையறதான். அதுக்கப்புறம் உத்தமமான ரத்னங்கள் இழைத்த குண்டலங்கள் அதெல்லாத்தையும் போட்டு இருக்கா. அவளோட இதுல கழுத்துல ஹாரங்கள் எல்லாம் நிறைய போட்டு இருக்கா. பல வர்ணங்களோட இருக்கக்கூடிய வஸ்திரம் அதை உடுத்தின்னு இருக்கா.
இருக்கா. அவெல்லாம் விளையாட்டா நடக்கும் போது கூட தலையில வச்சுட்டு இருக்கக்கூடிய மாலைகள், பூ மாலைகள்லாம் அப்படியே ஆடி ஆடி அங்க நடந்து போயிட்டு இருக்காளாம் குழந்தைய பாக்குறதுக்கு. அப்ப என்ன ஆகுறது, தலையில போட்டு இருக்கிற பூவெல்லாம் கீழே விழறதான் அப்படியே. அப்ப வளையல்கள் எல்லாம் சப்தம் பண்றது. ரொம்ப சந்தோஷமா கை அசைச்சு பேசிட்டு இருக்கிற போது வளையல்கள்லாம் சப்தம் பண்றதுதான். இப்படி கோபிகைகள்லாம் என்ன பண்றான்னா நந்தரோட வீட்டுக்கு போய் அந்த இடத்துல குழந்தையாக அவதாரம் பண்ணிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை பார்த்து ரொம்ப காலம் நீ எங்களை காப்பாத்து அப்படின்னு அவ வந்து என்ன பண்றா அப்படின்னாக்கா ஆசிர்வதிச்சு மஞ்சப்பொடி, எண்ணெய், ஜலம் இது எல்லாத்தாலையும் குழந்தைய வந்து புரோக்ஷனம் பண்றா. சகல ஜெகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் அனந்தரமா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு கோகுலத்துல ஸ்ரீ கிருஷ்ணராக அவதாரம் பண்ணிருக்கும் போது பல வகையான வாத்தியங்கள் அங்க வந்து முழங்கப்படுறது. கோபர்கள்லாம் ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்சு தயிர், நெய், பால், ஜலம், வெண்ணெய் இது எல்லாத்தையும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி எல்லாரும் தயிர் என்ன பால் என்னன்னு எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து இது பண்ணிக்கிறாளாம். அப்படியே மேல மேல விட்டு எறிஞ்சுட்டும் தங்களோட சரீரத்துல பூசிண்டு விளையாட ஆரம்பிச்சிடுறான். அப்போ ரொம்ப ரொம்ப விசால மனசோட இருக்கக்கூடிய அந்த நந்தர் வந்து தனக்கு குழந்தை பையன் பிறந்திருக்கான் அப்படிங்கறதுனால சந்தோஷப்பட்டு இருக்கிறவா எல்லாருக்கும் அங்க என்ன பண்றான்னா வஸ்திரம், ஆபரணம், பசுக்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கிறாராம். அதுக்கப்புறம் நிறைய பேரு சூத்தர்கள், மாகதர்கள், வந்திகள் இவா எல்லாரோட வித்தியை வச்சுட்டு இன்னும் இருக்கக்கூடியவா எல்லாருக்கும் வந்து இவாளோட இஷ்டமான வஸ்துக்கள் இன்னும் எவ்வளவு பேர் இருக்காளோ எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கிறாராம். இப்படி நந்தர் வந்து புத்திரனோட க்ஷேமத்துக்காகவும் மகாவிஷ்ணுவை பூஜிக்கிறதுக்காகவும் எல்லாரையும் அவர் என்ன பண்றாருன்னா வந்திருக்கிறவா எல்லாரையும் ஒழுங்கான அந்த உபச்சாரணை பண்ணிட்டு இருந்தாராம். ஏன்னா வந்திருக்கிறவா எல்லாருமே விஷ்ணுதான், பிறந்திருக்கிறது விஷ்ணுதான் அப்படின்னு பாவிச்சு அர்ச்சனை பண்றார். ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கக்கூடிய அந்த பலராமனை பெற்றதுனால ரோஹிணி தேவியும் கூட நந்தகோபரால ஆதரிக்கப்பட்டு திவ்யமான மாலை, சந்தனம், ஹாரம் இது மாதிரி இருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் இதால அலங்கரிக்கப்பட்டு ஆனந்தமாக ரோஹிணி கூட அந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாலாம். அந்த கோகுலத்துல பகவான் அவதரிச்சதுல இருந்து கோகுலமானது எப்படி இருக்கு, ரொம்ப ஐஸ்வர்யத்தோடையும் லக்ஷ்மி தேவி விளையாடக்கூடிய அந்த ஸ்தலமாகவும் இருந்துதான். இப்படி சில நாள் போனதுக்கு அப்புறம் நந்தர் என்ன பண்றாருன்னா கோகுலத்தை வந்து நன்னா சம்ரட்சிக்கணும் அப்படின்னு அந்த கோபர்கள் எல்லாரையும் ஆக்ஞாபிச்சுண்டு கம்சனுக்கு வந்து வருஷ வரி செலுத்தணும் இல்லையா, அதனால இவர் வந்து கிளம்பி இப்ப மதுராக்கு போறார். அப்போ வசுதேவர் வந்து நந்தர் வந்திருக்கார் அப்படிங்கறதையும் வரி செலுத்தி ஆயிடுத்து அப்படிங்கறதையும் கேள்விப்பட்டு நந்தரோட ஜாகைக்கு இப்ப இவர் வர ரெண்டு பேரும் இப்ப மீட் பண்ணிக்கிறான். அப்போ பிராணனை கண்ட தேகம் போல நந்தர் வந்து வசுதேவரை பார்த்து எழுந்திருந்து ரொம்ப பிரியத்தோட கூட ரெண்டு கைகளாலையும் அவரை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறாராம். அப்புறம் வசுதேவரை பூஜை பண்றார். வசுதேவர் இப்ப என்ன பண்றார், சுகமாக ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துட்டு ரொம்ப ஆதரவோட க்ஷேமம் விசாரிச்சு தன்னோட புத்திரர்களா இருக்கக்கூடிய பலராமன், கிருஷ்ணன் இவா ரெண்டு பேரோட ஞாபகம் உள்ளவராக நந்தரை பார்த்து கேட்கிறார். சோ வயது முதிர்ந்தவரும் இனிமே நம்மளுக்கு புத்திரனே பிறக்க போறது இல்ல அப்படின்னு ஆசை ஒழிஞ்சவருமா இருக்கக்கூடிய உனக்கு பிள்ளை பிறந்தது ஒரு தெய்வ செயல் தான் அப்படின்னு சொல்றாராம். சோ சம்சார சக்கரத்துல சுழண்டு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மித்ரரோட தரிசனம் கிடைக்கிறது அரிது அப்படிங்கிற மாதிரி இவா ரெண்டு பேரும் பாத்துக்கிறா, மீட் பண்ணிக்கிறா. அப்படிங்கறதுனால புனர்ஜனனத்தை அதாவது திரும்பவும் ஒரு பிறப்பை அடைந்த தவன் போல நான் உன்னை இன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டேன், இதுவும் ஒரு தெய்வ செயல் தான் அப்படின்னு சொல்றா. நதியோட ஜலத்துல இருக்கக்கூடிய கட்டைகள் எப்படி எப்பவுமே ஒரே இடத்துல சேர்ந்து இருப்பது கிடையாதோ அப்படியே ஜனங்களும் கூட ஒரே இடத்துல சேர்ந்து வசிக்கிறது இல்ல. அவளோட கர்மமானது பல வகையாக இருக்கு அப்படிங்கறதுனால எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்கதான் இருக்கா இல்லையா. அதனால பசுக்களுக்கு அனுகூலமான பூமி, ஜலம், புல், கொடி இது எல்லாம் சேமமாக இருக்கா, எந்த இடத்துல நீ இப்ப பந்துக்களோட வசிச்சுட்டு இருக்க, அந்த பிருகத்வனம் வந்து உனக்கு எந்த குறையும் இல்லாம இருக்கா, இப்படி எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேரும் பாத்துக்கிறா இல்லையா. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நலம் விசாரிச்சுக்கிறான். அப்போ உன்னையே பிதாவாக நினைச்சுட்டு இருக்கக்கூடியவனும் உங்களால அதாவது நந்தன் யசோதையால போஷிக்கப்பட்டவனுமா இருக்கக்கூடிய என்னோட புத்திரன் பலராமன் வந்து கோகுலத்துல அம்மாவோட வசிச்சுட்டு இருக்கான் தானே, அவன் சேமமா இருக்கானா அப்படின்லாம் கேக்குறான். பந்துக்களை ரட்சிக்கிறதுக்காகவே இந்த புருஷனுக்கு தர்மம், அர்த்தம், காமம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால பந்துக்கள் கஷ்டப்பட்டாக்க அது மூணுமே பிரயோஜனம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட நந்தர் என்ன சொல்றாருன்னா தேவகிக்கு அநேக குழந்தைகள் பிறந்தும் அது எல்லாம் கம்சனால நாசம் செய்யப்பட்டது,
அதனால ஒரே ஒரு பெண் மட்டும் மிஞ்சி இருக்கு இல்லையா, அதுவும் என்ன ஆயிடுத்து, ஆகாயத்துக்கு போயிடுத்து. இந்த லோகமானது அதிர்ஷ்டத்தையே முடிவாக வச்சிருக்க கூடியது அப்படின்னு சொல்றா. அடுத்தது ஜனங்கள் வந்து அதிர்ஷ்டத்தை தான் முக்கியமாக வச்சுருக்கா. சோ தனக்கு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கறது அதிர்ஷ்டம் தான். இதை தெரிஞ்சின்றவன் வந்து மோகத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றா. சோ புத்திரனை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமானது குறையும் போது புத்திரனுக்கு ஒரு கெடுதி உண்டாகிறது. விட்டு பிரிஞ்ச புத்திரன் மாதிரி இருக்கக்கூடியவாளை சேர்த்து வைக்கிறதும் ஒரு அதிர்ஷ்டம் தான். சுகதுக்கங்களானது அதிர்ஷ்டத்தினால உண்டாகிறது அப்படிங்கறதுனால மரணம் அடைஞ்ச புத்திரர்களை பத்தி துக்கிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறார். சோ அதை கேட்ட வசுதேவர் வந்து அரசனுக்கு வருஷ வரி செலுத்தி ஆயிடுத்து, என்னையும் நீங்க பாத்துட்டீங்க, கோகுலத்துல உட்பாதங்கள் அதாவது அபசகுணங்கள்லாம் உண்டாக போறது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வசுதேவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே இங்க ஏதோ நடக்க போறது அப்படின்னு. ரெண்டு பேரும் கம்சன் கிட்டதான் வரி செலுத்த வந்திருக்கா. நந்தரை பாக்குறார், பார்த்த உடனே வசுதேவருக்கு சில இதெல்லாம் தெரியறது. அப்ப சொல்றார், இதே மாதிரி ஏதோ வந்து இது நடக்க போறது, அபசகுணங்கள்லாம் நடக்க போறது, சோ இந்த இடத்துல அதிக நாளைக்கு நீங்க இருக்க வேண்டாம், கோகுலத்துக்கு போயிடுங்கோ அப்படின்னு சொல்றார். அத கேட்ட அந்த நந்தன் மாதிரி இருக்கிறவா கோபர்கள்லாம் என்ன பண்றான்னா, வசுதேவர் கிட்ட, அதாவது இந்த இடத்துல இருக்க வேண்டாம், நீங்க கோகுலத்துக்கு கிளம்பி போங்கோ அப்படின்னு இவர் சொல்றார், வசுதேவர் சொல்றார். அப்ப அதை கேட்ட நந்தன் மாதிரி இருக்கக்கூடிய கோபர்கள்லாம் வசுதேவர் கிட்ட விடை பெற்றுண்டு எருதுகள்லாம் கட்டின வண்டிகள்ல ஏறிண்டு கோகுலத்துக்கு போறா அப்படிங்கறதுதான் அர்த்தம். சோ அடுத்த சாப்டர்ல தான் நந்தர் வந்து மதுரா நகரத்துல இருந்து கிளம்பி கோகுலத்துக்கு போக போறார். அது வந்து அடுத்த சாப்டர்ல வரும். சோ இப்போதைக்கு இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னாக்க, வசுதேவர் வந்து ஏதோ அபசகுணங்கள் நடக்க போறது, அதனால நீங்க கிளம்புங்கோ, மதுரால ஏதோ ஒரு அபசகுணங்கள் நடக்க போறது, நீங்க கோகுலத்துக்கு போயிடுங்கோ அப்படிங்கிற வரைக்கும் இந்த சாப்டரை முடிக்கிறா. சோ அடுத்த சாப்டர்ல என்ன ஆகுறதுங்கறத அப்புறமா பார்க்கலாம்.